இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மாணவனுக்கு அரிவாள் வெட்டு சம்பவத்தில் 3 சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவகுண்டம் அருகே உள்ள அரிநாயகிபுரத்தை சேர்ந்தவர் தங்க கணேசு. இவருடைய மகன் தேவேந்திரன். அதாவது இவருக்கு 17 வயது. இவர் திருநெல்வேலியில் ஒரு தனியார் பள்ளியில் 11 வகுப்பு படித்து வருகிறார். இன்று பள்ளிக்கு செல்வதற்காக ஊரில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து ஏறி சிறுவண்டம் வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் அரிநாயகத்திலிருந்து அடுத்த ஊரான கெட்டிமலப்புரம் பகுதியிலிருந்து பேருந்து வந்த போது ஒரு மர்ம கும்பல் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அந்த பஸ்ஸை வழிமறைத்து அதில் பஸ்ஸில் பயணித்த தேவேந்திரனை இழுத்து கீழே போட்டுள்ளனர். மேலும் அவர் கையில் வைத்திருந்த அரிவாளை தேவேந்திரனை சமாதானமாக அந்த கும்பல் வெட்டியுள்ளது. இதில் தேவேந்திரனுக்கு பல வெட்டுகள் விழுந்தது. மேலும் பெருந்தில் இருந்தவர்கள் சத்தம் போடவே அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இது குறித்து அங்குள்ளவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனை தொடர்ந்து வேகமாக சம்பவ இடத்திற்கு திருவண்ணாமலை டிஎஸ்பி மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்களும் சம்பவத்துக்கு நேரில் சென்று விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் பார்த்துக்கிட்டா அவருடைய சிகிச்சைக்காக சிறுவண்டம் அரசு மன்றத்தில் சேர்க்கப்பட்டது. அப்புறம் மேல் உதவிக்காக 108 அமர்சமாக அவர் கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இவர்கள் இந்த முதல் விசாரணையில் காவல்துறை விசாரிக்கும் போது அவர்கள் கபடி போட்டு விளையாட்டத்திலும் ஏற்பட்ட கொலை கபடி போட்டு இது நடந்தது கூறப்பட்டது. அதே போல பார்த்துக்கிட்டா இன்று காலையில் ஒரு 3 இது சம்பந்தமாக அந்த அரசு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த இந்த சேரகுளம் காவல் நிலையம் வழக்கு பதிவு. அதாவது ஒரு 17 வயது மதிக்கத்தக்க 3 பேர் இளைஞர்களை கைது நிறுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.